நல்ல மழையை பார்க்குறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நம்மளும் போவோம். இன்னும் இப்படி அடின்னு அடிக்குது மழை. சென்னையில் செம்ம மழை அடின்னு அடிக்குது, விடாமல் பெஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம ரொட்டீனை நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம்ல. என் பையனோட பைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலையில் நல்ல இட்லி மழை, காற்று வர ஏறுக்கு. இங்கே பாருங்கள், இட்லிக்கு வந்துட்டு மாவு, சட்னி, தேங்காய் சட்னி, டீ, இது பருப்பு. இங்கே வந்து இட்லி காவி பறக்குதுங்களா. மூத்தாருக்கு டீ ஊற்றி கொடுப்போம். இந்தடா சாய் வேணும். അഭിയലിക്കുന്നുണ്ട് അച്ഛൻ. அப்பா உபயோகம் பேசிக்கிறாங்க. டா நின்று இருந்தானே எங்கள் மூத்தார் பையன் அப்படி தான் நின்று என்ன ஏது பெரியவங்க கூப்பிட்றாங்க இல்லையா, ஒரு பதில் கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஆனால் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், உன்னோட அப்பா கூப்பிட்றாங்க நின்று பதில் பேசுதானே. அவர் கண்டுக்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். நம்மளும் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது, அப்படியே விட்டுட்டோம். உண்மையிலே தீபாவளி சூப்பராக போச்சு. ஏன்னா எங்கள் மூத்தாரை இருக்கிறதுனால காலையில் டிஃபன் இங்கே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மழையிலையும் டீ எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி இட்லி, சட்னி, சாம்பார், இட்லி பொடி, இது தான் காலையில் மெனுக்கு போட்டிருக்கேன். சாப்பிடும்போது டீ குடிப்போம் இல்லையா, அதனால். இது வந்துட்டு இட்லிக்கு சாம்பார். இது எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்குங்களா. சுட சுட வச்சு இப்போ எங்கள் மூத்தார் சாப்பிட வருவாங்க. அவருக்கு டைமுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி இட்லி ஊற்றியிருக்கேன், அடுப்பில் இருக்குது. இதோ பாருங்கள், வெந்துருச்சு. இனி இறக்கி வைக்க வேண்டியது தான். கடையில் வாங்கின மாவு தான் அரைக்கல. கிரைண்டர் வந்துட்டு ரிப்பேராக இருக்குது, அதை சரி பண்ணணும். எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க சரி பண்ண சொல்லி, இன்னும் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே மழை, கரண்ட் ஆஃப், இந்த இஷ்யூஸ்லாம் ஓடிட்டுருக்கு சென்னையில். அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிரைண்டர்லாம் சரி பண்ணணும். சுட சுட ஜீரக தண்ணி. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இது தான் இன்றைக்கி. ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இட்லி வந்துட்டு தீபாவளி அன்றைக்கி இட்லி வைக்கலன்னா அது தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கெல்லாம் தீபாவளி அன்றைக்கி காலையில் இட்லி இருக்கணும். ஸோ அதனால் இட்லி வச்சுட்டேன். நான் தீபாவளி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நான் போஸ்ட் பண்ணுறேன். சுட சுட ஆவி பறக்க எல்லாம் ரெடியாக இருக்குது. இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தட்டில் போட்டுட்டு இருக்கோம். கடையில் வாங்கின மாவு தான். இன்னொரு இட்லி ஓடிட்டு இருக்கு. தோசையும் இருக்குது. தோசை வேணுன்றவங்க ஊற்றிப்பாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டேன்னா இட்லி வேணுன்றவங்க எடுத்துப்பாங்க இல்லையா, தான். என்ன மழை, அப்போ நனைஞ்சிருச்சு சைக்கிள் எல்லாம். என்னடி தாங்க எஸ் பட்டுக்குட்டி வழுக்கும். நமக்கு போயிடலாமா?
தீபாவளி மதியம் லன்ச் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி லன்ச் எடுத்துட்டாரு. இன்றைக்கி மீன் சிக்கனு எல்லாமே இருக்குது. நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, அதை சட்டியில் வச்சு நல்லா காரசாரமாக சுட சுட வச்சுருக்காங்க. இந்த முருங்கைக்காய் அது காயெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் மூத்தாருக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். தீபாவளி நான்வெஜ் மட்டும் இல்லையா, மூத்தாருக்காகவும் ஸ்பெஷல். ஏன்னா அவர் ஊர்லேருந்து வந்திருக்காரு இல்லையா, ஸோ அதனாலவும் ஸ்பெஷல். எங்களுக்கு பையனும் இருக்காங்க, அவருக்கு மீன் குழம்புலாம் அங்கே கிடைக்காது, ஹாஸ்டலில் மீனே கிடைக்காது. ஸோ அதனால் மீன் வந்து மஸ்ட்டுன்னு எடுத்துட்டாங்க. மீன்லேயே 2-3 வெரைட்டி. ஒன்று நெத்திலி மீனுங்களா, அதுக்கப்புறம் இறா வேறு எடுத்துருக்காங்களா. சிக்கன் வந்துட்டு எங்களுக்கு எடுத்தது, எனக்கு என் பையனுக்கு எடுத்தது. ஏன்னா நாங்கள் மீன் எடுக்க மாட்டோன்னிட்டு. சாப்பாடு மட்டும்தான் நான் வடித்து வச்சேன், சுட சுட இருக்குது. மற்றதெல்லாம் ஹஸ்பண்டே பார்த்துக்கிட்டாரு. அவர் நல்லா சமைப்பாங்க இல்லையா, அதனால் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. நான் கிட்ஸை பார்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பப்படம். சிக்கனாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் பப்படம் இருக்கும். இந்த பப்படம் எங்கள் மாமியார் இப்போ வரும்போது கொடுத்து விட்டாங்க. எங்கள் மூத்தார் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எங்கள் பாப்பா அப்பாவோட பாசத்தினால பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, பப்படத்துக்கு வேண்டிட்டு நிற்கிறாங்க பாப்பா. எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது தான். பாப்பாவுக்கு ஸ்கர்ட்டு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னுட்டு ட்ரௌசர் போட்டு விட்டுட்டேன் நான். இங்கே பாருங்கள், இந்த சட்டியில் வந்துட்டு எறா தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது, கொதிச்சுட்டு இருக்குது. ஆனால் அமாவாசை செய்யக்கூடாதுன்னெல்லாம் பக்கத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு ஒன்றும் கிடையாது, மலையாளிஸ்ன்றதுனால ஓகே அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்து சமைச்சு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 4 மணிலேருந்து அமாவாசை வர ஸ்டார்ட் ஆகுதான், அது வர சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம் நம்ம. ஏன்னா நாங்கள் அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறது கிடையாது, வெரி ரேரு தான். ஸோ இப்போ கெஸ்ட்டு வரும்போது ஃபெஸ்டிவல் போது தான் நம்ம எடுக்கிறது. அதனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி விட்டுட்டோம். சிக்கன் 65 அடுத்தது அதுதான் பொரிக்கணும். பாப்பா அந்த பப்படத்துக்காக வெயிட்டிங்கு, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னுட்டு எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். கடைசியில் கொடுத்துட்டாரு. சிக்கன் 65 பொரியுது. கொஞ்சமாக தான் செஞ்சோம், ஆனால் அது எல்லாருமே ஷேர் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. என் பாப்பாவுக்கு கிடைக்கல, அவங்க சாப்பிடலை, நான்வெஜ்ஜே தொடலை பாப்பா. அது மட்டும் கொஞ்சம் சங்கடம். எறா கிரேவி அது தொக்கு மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த பெப்பரெல்லாம் போட்டு அதெல்லாம் சூப்பராக பண்ணிவிடுவாங்க. அப்போ கொஞ்சமாக ஆகிடும். இப்போ தான் மிக்ஸ்டிங்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஹஸ்பண்ட் அவர் கை பக்கத்துலேயே வைக்கிறாரு. அண்ணனுக்கும் அண்ணா பையனுக்கும் அவர் சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே நான் தான் சொல்லுவேன், நீங்கள் சமைக்கிறீங்களா அப்படின்னு நான் தான் கொஸ்டின் பண்ணுவேன். அவர் வேணாம் நீங்களே சமைச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு அவரே எழுந்து வந்து சமைச்சிட்டு இருக்கார். மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சி அப்படியே கிராமத்து ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. வெங்காயம்லாம் கொஞ்சமாக நறுக்கி வதக்கிட்டு பாதி வெங்காயம் அரைச்சி அந்த மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கள் மூத்தார் பையன் வந்துட்டு விடலை, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாஸ்டலில் இருக்காருல்ல, நாக்கு செத்து போயிருக்கோம். தேங்க்யூ. என்னம்மா ரேட்டு இல்லை, இனிக்குதா ஓடம்மா. அச்சுட்டானா அண்ணன் அடிச்சிடலாம் அண்ணனை. பையன் பாப்பாவை தூக்குறாங்களா, பாப்பா பையன்கிட்ட போகிறதில்ல. ஏன்னா அவர் பிஸி, எக்ஸாம் இருக்குது, படிச்சுக்கிட்டே இருந்தாரா. சடனாக தூக்கும்போது பாப்பா அழுகுறாங்க. இங்கே ஒரு சைடு வந்துட்டு கிச்சன் வேறு செம்ம பிஸியாக போகுது, ஒரு சைடு நாங்கள் செம்ம பிஸி. சிக்கன் 65 இதுவும் ரெடியாக ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாதி வேலையில் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் காலி பண்ணி கொடுத்தா தான் நான் க்ளீன் பண்ணணும். 65 ரெடியாக இருக்குது. கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் செஞ்சாங்க.
லன்ச் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சட்டியிலே, ஆனால் இன்னும் சூடாக இருக்குது. எல்லாருமே உடனே உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ எடுக்கிறீங்களா வெடிக்கிறதுக்கு? ம் ஈவினிங் டைம் பட்டாசு வெடிக்க ரெடி ஆகிறோம். என்னெல்லாம் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நானும் எங்கள் மூத்தாரெலாம் நின்று வெடிக்க பார்க்குறோம். மூத்தாரை இப்போ தான் பார்க்குறாங்க பட்டாசு பாக்ஸை. ரிங் கேப்ஸா? அப்போ நான் வாங்கியிருக்கேன் கண்ணு. ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்புறம் எதுக்கு வாங்கினீங்க? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அவனுக்கு வெடிக்கிறதுக்கு. பிரிச்சிட்டா என் கொடுங்க. எத்தனை தான் உங்கள் பிள்ளைங்களுக்கே தருவீங்க? அப்போ எனக்கு என்ன தான் கொடுப்பீங்க? இது பட்டுச்சா? அமுக்க முடியுமான்னு பாரு. அவனுக்கு என்ன இதை அமர்த்தி வைக்கா, கையில் அமர்த்தி வைக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கன்னு பாரு. இல்லை 2 விரல போட்டுக்கோ. இல்லை பிரஸ் பண்ணுங்க. டும் டும் டும். பேக்கில் வலிக்கணும். அதை விட்டு இப்படி வலிக்கணும். இங்கே வச்சுட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு மிளகா பட்டாசு கூட இல்லை, ஒரு வெடிகுண்டு கூட இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுறுசுறு கம்பி, அப்புறம் சங்கு சக்கரம், புஷ்பானம், இந்த மாதிரி கலர்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. கிட்ஸுக்காகவே வாங்கியிருக்காரு. ஐயோ எங்கே போகிறாம்மா? என்னாச்சு? தண்ணி இருக்கு. அங்கேயும் இங்கேயும் விளையாடுறாங்களா? டி பொண்ணே துணி எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். மணி ஒரு 5-5:30 இருக்கும். அவங்களும் துணி எடுக்கிறதுக்கு மாடிக்கு வந்துருந்தாங்க. பாப்பா பார்த்துட்டு அவங்க வீட்டு மாடிக்கு தாவிட்டாங்க. பையனும் அங்கே தான் இருந்துட்டு இப்போ தான் இந்த சைடு வந்தாங்க. பொண்ணு வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட. சரின்னு சொல்லிட்டு கையில் துணியோடு நானும் நின்றுட்டு இருக்கேன். அவங்களும் துணி எடுத்த பாடில் நாங்களும் துணி எடுத்து விட்டு போன பாடு கிடையாது. ஐயோ ஹஸ்பண்ட் பட்டாசு எடுத்துகிட்டு வராங்க. வெடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிரும் தீபாவளி எங்களுக்கு. சூப்பர்டா தங்கம். கே பண்ணிட்டாராம். கே பண்ணாரு. 5 பண்ணீங்க. நீ சூப்பரா பண்ணீங்களா? யா சூப்பர் குட் பாய். அம்மா லெஃப்ட் ஹேண்ட், அம்மா ரைட் ஹேண்ட். நீயும் டாட்டா போயிட்டறியா அம்மா கூட? ஏம்மா அச்சன் கூட போறியா? எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு. தீபாவளி தான். அது பொங்கலுக்கு போது தான் செஞ்சேன். நீங்க வாங்க நான் செஞ்சு தரேன். சரிங்களா? அவர் எப்படி இருக்காரு? உடம்பு பரவாயில்ல இப்போ?
பக்கத்து வீட்டு ஆண்டி என் மாமியாருங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் மூத்தவர் வீடியோ கால் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பையனுக்கு ஒரே ஹாப்பி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் எங்கள் சின்ன மாமியார், மேம்மா இவங்க எல்லாருமே வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? ரெண்டு கையில் பிடிக்கலாம். வரணும். என்ன கொஞ்சம் அப்படியே கண்டு ஓகே பட்டு. இன்னும் இருட்டலைன்னு டைம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க என் ஹஸ்பண்ட். துப்பாய் துப்பாய் துப்பாக்கி ஏன் அங்கே போச்சு? ஆ நான் ஷூட் பண்ணிடுவேன் உன்னை, ஓகேவா? அதுடா கேர்ஃபுல். ஒரே பாப்பா தூக்கு. ஆ എന്താടാ ഞാൻ പേടിച്ചു. லாஸ்ட் இயரில் எங்கள் சின்ன மாமியாருங்களாம் இருந்தாங்க, மச்சனெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இல்லை. ஸோ மிஸ்ஸிங். பட்டாசு வெடிக்க போகிறோம். எந்தடா பட்டாசு இது? மழை பட்டாசா? பாப்பா காது பற்றிக்குங்க. முத்தா கூட இருக்கு. அம்மா உட்காந்து அம்மோட போக்க கிட்ட போவாதீங்க, எரியல பழுந்துச்சுட்டு போவாதீங்க. நிக்க வாவ். நீங்க வா, இங்க வா. இது விசிலிங் இல்ல. சரிடி தாங்க. மழை
டுமில் எங்க போய் நினைச்சு ஏய் எந்த சைடாவது போய் ஏதாவது பிரச்சனை பண்ண போகுது ஐயோ சரி ஆரம்பிக்கும். വെച്ചത് നേരെയില്ല. അതൊന്നും എത്തിക്കാം. ആ റോക്കറ്റ് അതൊക്കെ பாப்பா பயப்படுறா பிரிஜிட்டா. இதுக்கு கற்றுக்கிட்டேன். ரொம்ப நேரம் சுற்றுறேன். தூங்கிட்டாளா?
அது வெயிட்டாக இருக்கா மக்கள் வாங்க ஆ வாவ் சூப்பர். வச்சுட்டு வந்தது வெடிச்சிருச்சு. வெடிச்சிடாங்க போறீங்க. ஏய் பக்கத்துல போவாதீங்க. என்னது புகை வருமா இது? ஆ கையில் பிடிச்சி ஸ்மோக் பண்ணுறது. കളിക്കാൻ പാടില്ല. சுசுரட்டு படுத்துங்க நிறைய இருக்குன்னா சுசுரட்டு குட்டிமா
ഇത് മോള് പോയി പെട്ടെന്നല്ലേ Yes, Patu. சரி பட்டு. அவ்வளோதானா? முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சது. தாழ அங்கேயே உட்காருனம்மா. எல்லாம் முடிஞ்சது. இதோட மீதியை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். மிச்ச மீதியை. ஸோ எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. எஸ் தங்கம். ஏன் நான் இங்கே உட்காரக்கூடாதாடா அம்மா?